சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. தமிழகத்தில் எம்ஜிஆர் போல ஆந்திராவில் சினிமாவில் கொடிகட்டி பிறந்தவர் NTR. அவர் தோற்றுவித்ததுதான் தெலுங்கு தேசம் கட்சி. 1983ஆம் ஆண்டு தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே காங்கிரஸை வீழ்த்தி ஆந்திராவில் ஆட்சியை கைப்பற்றினார் NTR. இந்த நிலையில் கடந்த 1994ஆம் ஆண்டு NTR முதல்வராக இருந்தபோதுதான் சந்திரபாபு நாயுடு என்ற பெயர் இந்தியாவை அதிர வைத்தது. கல்லூரி காலத்திலேயே சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். கடந்த 1978ஆம் ஆண்டு சந்திரகிரி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு MLA-வாகி இருந்தார். பின்னர் கருத்து வேறுபாட்டால் அவர் காங்கிரஸில் இருந்து விலகி NT ராமாராவின் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைந்தார். NTR-இன் நம்பிக்கையை பெற்ற இளம் தலைவராக விளம் வந்த சந்திரபாபு நாயுடுவிற்கு தனது மகள் புவனேஸ்வரியை திருமணமும் செய்து வைத்து அழகு பார்த்தார் NTR. இந்த நிலையில் தனது மனைவி உயிரோடு இல்லாத நிலையில் பேராசிரியை லட்சுமி பார்வதியை NTR திருமணம் செய்தார். இதற்கு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கட்சியையும் லட்சுமி பார்வதி வசம் ஒப்படைக்க NTR முடிவு செய்துள்ளதாக வதந்தி பரவியது. இந்த பகை வளர்ந்து முடிவில் NTR-இடத்திலிருந்து கட்சியை சந்திரபாபு நாயுடு கைப்பற்றிக் கொண்டார். அப்போது இருந்த 219 MLA-க்களில் 28 பேர் மட்டுமே NTR-க்கு ஆதரவாக இருந்தனர். மற்றவர்கள் சந்திரபாபு நாயுடுவை ஆதரிக்க எளிதில் அவர் ஆந்திர முதல்வராக அரியணை ஏறினார். NTR மறைவிற்கு பின்னர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியின் நிரந்தர தலைவராக மாறிவிட்டார். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.